சூரத்துல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது. இந்த சூரா மக்காவில் இறங்கிய சூரா, 11 வசனங்கள் கொண்டது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة، இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது. மல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்ன? மா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். மல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்ன? வமா, மேலும் என்ன? அதுராக, உமக்கு அறிவித்தது எது? மல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அதுரா அப்படின்னா அறிவித்தல், தெரிந்தது, அறிந்து கொண்டது. அதுராக அப்படின்னா உமக்கு, அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், உமக்கு அறிவித்தது எது? இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? இதெல்லாம் கேள்வி எழுப்புகிறான். அது எப்பேற்பட்ட விஷயம் என்பதை உணர்த்துவதற்கான. ஒருவரிடம் கேள்வி கணையை கேட்கிற பொழுது அவர் முழு கவனமும் அவரின் பக்கம் திரும்பும். அதை பற்றி அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார், யோசிப்பார், முழு கவனத்தோடு இருப்பார். அதனால அல்லாஹ் தொடர்ந்து அல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது. மல் காரியா, இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியதுனா என்ன? மல் காரியா, மேலும் இறுக்கத்தில் ஆழ்த்தக்கூடியது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம, அந்நாளில், யகூனு ஆகுவார்கள், அந்நாசு மக்கள், கல்ஃபராஷ் ஈசல்களை போன்று. அப்படின்னா போன்று அர்த்தம். அல்ஃபராஷ் அப்படின்னா ஈசல்கள். கல்ஃபராஷ் ஈசல்களை போன்று. அல் மப்சூஸ் பரப்பப்பட்ட. அந்நாளில் மக்கள் பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள். அந்த இறுக்கத்திற்குரிய நாள் என்ன தெரியுமா? அந்த நாள் ஈசல்களை போன்று மக்கள் பரப்பப்பட்ட ஈசல்கள். ஈசல் பல நேரங்கள்ல வந்துச்சுன்னா அது பொந்துகளிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். வெளியே வந்தா ஒரு திசை நோக்கி போகாது, நாலா திசையிலும் இங்கும் அங்கும் பரப்பி விட்டு மாதிரி இங்கிட்ட அங்கும் பறந்துகிட்டு அப்படியே ஓடும், நாம் பார்த்திருப்போம். இது மாதிரி நாளை மறுமையுடைய நாளில் சூறு ஊதப்பட்ட உடனே எல்லா கபறுகளிலிருந்து எந்திரிச்சு இங்கிட்டு அங்கிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று மக்கள் இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் உணர்கிறான். யௌம யகூனுன் நாசு, அன்றைய தினத்திலே மக்கள் ஆகி விடுவார்கள், இருப்பார்கள். கல்ஃபராஷில் மப்சூஸ், பரப்பப்பட்ட ஈசல்களை போன்று ஆகி விடுவார்கள், ஆகுவார்கள். மேலும் தகூனுல் ஜிபாலு, தகூனு ஆகும், அல் ஜிபாலு மலைகள், கல்இஹ்லி முடியை போன்று, அல் மன்ஃபூஸ் சாயம் ஏற்றப்பட்ட முடியை போன்று, வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்லில் மன்ஃபூஸ், இன்னும் அந்நாளில் மலைகள் சாயம் ஏற்றப்பட்ட முடியை போன்று ஆகும். மலைகளுடைய நிலைமைகளை அல்லாஹ் சொல்றான். இந்த பூமி நிலையாக நிற்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பது மலைகள். மலைகள் இல்லை என்று சொன்னால்
பூமி நிலைத்திருக்காது, நிலை குலைந்து விடும். அப்ப அது ஒரு இடத்துல சிரமமா இருக்கணும் அப்படின்னா நங்கூரம் போட்ட மாதிரி மலைகளை நிறுத்தி அல்லா இந்த பூமிய உலா வச்சிருக்கிறான். அதை அல்லா பரிபாலித்து கொண்டிருக்கிறான். இந்த மலைகளுடைய நிலைமை என்னவாகும்? இது சாயம் பூசப்பட்ட முனி போன்று. இன்னும் சொல்ல போனால் மக்கி போன கம்பளி ஆடை, ரொம்ப பழசா போயிருக்கு கம்பளி ஆடை. அந்த கம்பளி ஆடை எடுத்தோம்னு சொன்னா அப்படியே உதிர்ந்து போகும். அப்படி நினைக்கிறோம், ரொம்ப மக்கி போனா உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலைகள் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக ஆகிவிடும். இந்த கல்லில் மண்பூல் இந்த ஒரு விளக்கம் உண்டு. மலைந்து மக்கி போன கம்பளி ஆடையை போன்று மலைகள் ஆகிவிடும். சாயம் பூசப்பட்ட முடி அப்படின்னா முடி அதனுடைய இயற்கை தன்மை கருப்பு நிறம். அந்த கருப்பு நிறம் அப்படி நாளடைவில் அது வெண்மை நிறமாகி அப்புறம் என்ன செய்யுது, அதை கருப்பு வேற ஏதாவது சாயம் பூசிட்டோம்னா அது பழைய நிலையிலிருந்து அது இயற்கை நிலையிலிருந்து மாற்றப்பட்டு விட்டது. அதனுடைய இயற்கை தன்மை அது இழந்து விட்டது. அது மாதிரி மலைகள் என்பது அதனுடைய இயற்கை தன்மை இழந்து பஞ்சு பஞ்சாக என்ன செய்யறோம், அது ஆகிவிடும். அப்ப நினைச்சு பாருங்க, அன்றைய நாள் என்பது ஈசல் பறக்கப்பட்ட ஈசல்களை போன்ற மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் இருக்கும். இந்த பூமியில இருப்பாங்க, ஆனா பூமி ஒரு நிலை குலைந்து போய் கிடக்கும். அது தரமா உறுதியாக ஒரு இடத்துல இருக்காது. மக்கள் நிலைமை அப்படி இருக்கும். ஆகவே எனவே அம்மாங்கிற வார்த்தை அதைத்தான், அதாவது அடுத்து சொல்ல வரக்கூடியத எனவே அறிந்து கொள்ளுங்கள், எனவே இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்காக அம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அம்மா மண், ஆகவே யார், மண்ணா யார், சாப்போல கனத்தனவோ கனமாக இருக்கிறதோ, மவாசீனுஹு அவருடைய நிலுவைகள். மவாசீன் அப்படின்னா மீசான் சொல்றாங்க. மீசான்னா தராசு, வசன்னா எடை, மவாசீனா எடைகள், யாருடைய நிலுவைகள். கனத்தனவோ பாகுவ எனவே அவர் வாழ்க்கையிலே, அதிலே அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை? திருப்தியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான. ஆக யாருடைய நன்மைகளின் நிலுவைகள் கனத்தனவோ அவர் திருப்தியான சொர்க்க வாழ்க்கையில் இருப்பார். அந்த காட்சியை உணர்கிறான் எப்படி இருக்கும். அப்புறம் சொர்க்க வாசிகளை பத்தி அது சொல்றான். அடுத்து எல்லாம் நரக வாசிகள். இன்னும் ஆக மண் யார் லேசாகி விட்டனவோ, மவாசீனுஹு அவருடைய நிலுவைகள், நிலுவைகள் அவருடைய எடைகள். ஹாவியா அவருடைய தங்குமிடம் ஹாவியாவாகும். அம்மா மன் கஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. ஆக யாருடைய நன்மைகளின் நிலுவைகள் லேசாகி விட்டனவோ அவருடைய தங்குமிடம் ஹாவியா எனும் நரகமாகும். வமா அதுராக வமா இன்னும் எது, அதுராக உமக்கு அறிவித்தது. மா யா, மா என்பது குஸ்திமால் மல்பாலிய நல்லா கேட்டாங்க. திருக்குறம் செய்யும் நிகழ்ச்சி என்ன, அதே மாதிரி மா
நீங்க அது என்னவென்று நபியே அது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? ஆவியா என்கிற நரகம் சொன்னோமே, அந்த நரகம் என்னவென்று உமக்கு தெரியுமா? அதை அறிவித்தது எது? நாருன் ஹாமியா, நாருன் நெருப்பு, ஹாமியா கடுமையாக எரியும் நெருப்பு, அது கடுமையாக எரியும் நெருப்பாகும். அப்ப அல்லாஹ் வந்தாரா இந்த சூறாவுல முதல்ல அல் காரியா அப்படின்னு சொல்றான். அல் காரியா திடுக்கிடும் நிகழ்ச்சி சொன்னா, கரா அப்படின்னா கதவை தட்டுதல் என்று பொருள். கரானா தப்புதல் தட்டுறது. அல்லாஹ் என்ன செய்வானோ, பெரிய ஒரு சப்தம் சூறுவதுகளும் முதலாவதான ஒரு சப்தம், அந்த ஒரு சப்தத்துல மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி யாராவது எந்த நிலைமையில இருந்தாலும் அப்படியே அதே நிலைமையில அப்படியே மூர்ச்சையாகி மயக்கம் கொண்டு போயிடுவாங்க. இதுதான் முதல் சூர் என்பது அப்படி இருக்கும். அப்படி ஒரு சப்தம், அந்த சப்தத்தை தான் நான் சொல்றேன் அல் காரியா. நம்ம நம்ம வீட்டுல உள்ளவங்க கதவை தட்டினோம்னா உள்ள உள்ளவங்க யாரோ தட்டான்னு கேட்டு வேமா சொல்லுவோம், திறக்கிறாங்க. அல்லா இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு தட்டு தட்டுனானா அது என்னவாகும்? அது எவ்வளவு பெரிய சப்தமாக இருக்கும். அல்லா அதை சொல்றான். அந்த ஒரு தட்டுல பயங்கரமான சப்தம், மக்கள் எல்லாம் மூர்ச்சையாகி எல்லாம் மௌத்த போயிடுவாங்க. அப்ப இதுக்கப்புறம் அல்லா ரெண்டு பிரிவா மக்களை பிரிக்கிறான். ஒண்ணு நர்பாகியவான்கள், இரண்டாவது துர்பாகியவான்கள். நர்பாகியவான்கள் யாரு? அல்லாஹ் மறுமை நாள மக்களுடைய நிலைமை எல்லாம் வர்ணிக்கிறான். ஈசல்களை போன்று பறந்தப்பட்ட ஈசல்களை போன்று என் நிலைமை என்னவாகுமோ, என்ன பற்றி என்ன கேட்பான், என்ன ஆச்சு ஏதாச்சு, என்ன இந்த பூமிக்கு ஆச்சு, அப்படிலாம் மக்கள் ஒவ்வொருத்தோறும் ஒவ்வொரு விதமாக புலம்புவார்கள். ஈமானை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது மறுமை அல்லாஹ் முன்னாடி நிற்க போறோம், அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்க போறான் அப்படிங்கறத அவங்க உணர்ந்து அவங்க தரமா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. எதுவுமே உலகத்துல தெரியாம வாழ்ந்து மறைந்தவர்கள் எழுப்பப்படுகிற பொழுது தத்தளிப்பார்கள், புலம்புவார்கள். அந்த ஆட்சியை வர்ணிக்கிற மக்கள் எல்லாம் இப்படி இருப்பாங்க. சரி, உலகமாவது நிலையாக இருக்குமா? அதுவும் நிலையாக இருக்காது. மலைகள் எல்லாம் மஞ்சு வந்தாக கலந்து என்ன செய்யறோம், உலகமும் நிலை உழைத்து போயிருக்கிறோம். மக்களுடைய நிலைமை என்ன? அதுக்கடுத்து ரெண்டு பிரிவா, ஒன்னு சொர்க்கவாசி நர்பாகியவான்கள், இன்னொன்னு நரகவாசிகள் துர்பாகியவான்கள். நர்பாகியவான்கள் யாரு? உலகத்துல வாழும் பொழுது நல்லறங்கள் அதிகமாக செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இடைகளை அமல்களை அந்த தராத்துல வைப்பான். அது கணத்தால் அப்படியே கீழே போயிடும். ஆனா அப்ப அவர் சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும். யாருடைய அமல்கள் எல்லாம் வைப்பான், அது கணம் இல்லாமல் லேசா இருக்கும், மேல போயிடும். உடனே அவரை நரகத்துல எல்லாம் போட்டுருவான். இதுதான் அந்த திருக்குறக்கூடிய நிகழ்ச்சி சொல்லி எல்லாம் இந்த சூறாவை அறிமுகப்படுத்துகிறான். மறுமையுடைய காட்சிகளை எல்லாம் சொல்லி நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான். எல்லாம் வல்ல இறைவன் சூறாவனுடைய படிப்பினைகளை பற்றி பாடம் பெற்று இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் சொல்வானாக. துஆவிற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும்